எடுத்து வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த மோட்சத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய விண்ணப்பங்கள், நாம் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் செவியை மூடிக்கொள்கிறவர் அல்ல, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நேரமும் ஜெபத்திலே காத்திருக்கும் போது நம்மளோடு கூட இடைபடுகிறவராக பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த வசனம், ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை. 4 வருடங்கள் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு ஐயா சொன்னாங்க, ஒரு 5 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்கப்பா. இந்த சபையில எத்தனை 4 வருஷத்துக்கு 5 பேர் தான் 5 பேர் தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கா. அப்படின்னா 5 பேர் தான் இந்த சபைக்கு உரியவர்கள். மற்றவங்க எல்லாம் அதே வந்திருந்தாலும் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு சொன்னா அவங்க சபைக்கு உரியவர்கள் அல்ல. ஞானஸ்தானம் தான் சபையில சேர்த்து கொள்ளப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களை ரட்சிக்க முடியவில்லை? இங்க வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரே, ஏன் ரட்சிப்பு வரவில்லை? ஒரு கணக்கெடுப்புல சொல்லுகிறார்கள், அதாவது சபை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சபைக்குரிய காரியங்கள், சபை எப்படி இருக்கணும், என்னென்ன வேலைகளை செய்யணும், எவ்வளவு ஜனங்கள் ஒரு வருடத்திற்குள்ளாக சபைக்குள்ளாக வர வேண்டும், எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு ஆய்வு கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தது ஒரு வருடத்திற்கு 35 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாதான் அது சபை, அப்படி இல்லைன்னா அது சபை அல்ல. காரணம் என்னன்னா, அவங்க அந்த ஊழியக்காரர் சரியான அளவுக்கு அவர் ஊழியம் செய்யவில்லை, அவர் லாய்க்கற்றவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஜனங்கள் ரட்சிப்பதற்கு ஏதுவாக எத்தனையோ காரியங்களை, சுவிசேஷங்களை அறிவிக்கிறோம், நற்செய்தி கூட்டங்களை வைக்கிறோம், டிராக்ஸ் கொடுக்கிறோம், விடுதலை கூட்டங்களை வைக்கிறோம், எத்தனையோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியவில்லை? அதுதான் இன்றைக்கான கேள்வி, அதான் இன்றைக்கான வார்த்தை. தேவர்களோடு கூட இடைபட போகிறார். ஒரு வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. ரோமர் 10:1 எடுத்து வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இங்க பவுல் சரியாக சொல்லுகிறார்,
என் ஜனங்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் இருதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆனாலும் தேவனை பற்றி அறிவு, அவர்களுக்கு வைராக்கியமும் இருக்கு. அவர்களை குறித்து நானே சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் நித்திய வீட்டிலே மோட்சத்திலே அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் பாதாளத்திற்கு சென்றுவிடக் கூடாது, தேவனிடத்திற்கு வர வேண்டும், அவர்களுக்கு மனம் திரும்புதல் வர வேண்டும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் என் விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் அங்கே பதிவிடுகிறார். அவருடைய ஜெபம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் கூட தவற விட்டு விடக்கூடாது. அதுதான் அவருடைய விண்ணப்பம், அதுதான் அவருடைய ஜெபம். அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம் நடைபெற்றதா? அந்நாட்களை பார்க்கும்போது திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. திரளான ஜனங்கள் 3000 பேர் 5000 பேர். நம்மை விட அந்த யூதர்கள் பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள், நம்மை விட அவர்கள் மேலானவர்கள். உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் தான், இயேசு என்பது ஒரு தெய்வமே அல்ல என்று சொல்லி அவர்கள் மறுதலிக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த பவுலுடைய ஜெபம், அந்த நாட்களில் நடைபெற்ற ஒவ்வொருடைய ஜெபமும் விண்ணப்பமும் அநேகர் ரட்சிப்பதற்கு ஏதுவாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் சபையிலே ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏன் அந்த செயல் இந்நாட்களில் நடைபெறவில்லை? ஏன் இந்த செயல் ஆண்டவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்கிறது? ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியவில்லை? நம்ம எடுத்து வாசிப்போம். எரேமியா 14 அதிகாரம் 11 வசனம். எரேமியா 14. கர்த்தர் என்னை நோக்கி நீ இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலியையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். இந்த எரேமியா ஜனங்களை குறித்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்தது. அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். தேவனை விட்டு அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து அவர்களுடைய வழக்கத்தின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களிடத்திலே பெண் கொள்வதோ, பெண் எடுப்பதோ, விக்கிரகங்களை ஆராதனை செய்வதும், பலி கொடுப்பதும், இப்படி தேவனை வேதனைப்படுத்தினார்கள். தன்னை ரட்சித்த, தன்னை வழிநடத்தின தேவனுக்கு அவர்கள் துரோகம் செய்தார்கள். இதை கண்ட இந்த எரேமியா அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், இங்கே கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகனபலியும் காணிக்கையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த எரேமியாவுடைய விண்ணப்பம் என்ன? ஜனங்கள் மனம் திரும்பி திருப்பும் தேவனிடத்தில் குணப்பட வேண்டும், தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். இந்த ஜனங்கள் செய்கிற எல்லா அநியாயத்தையும் நோக்கி அவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஜனங்கள் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி எரேமியா 7 அதிகாரம் 8-11 வரை வாசிக்கும் போது அந்த சம்பவங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்படுறது வாசிப்போம். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி
பின்பற்றி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் புகையாயிற்றோ? இதோ நானும் நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனம் என்ன செஞ்சது? ஏன் இந்த எரேமியா அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். ஒன்று, திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாதாளுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து எல்லாத்தையும் செய்து வந்துட்டு என் நாமம் கற்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ? என் நாமம் கற்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாவற்றையும் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அந்த ஜனங்கள் செய்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு விசனம் உண்டாயிற்று, தேவனுக்கு வேதனையை உண்டாக்கிற்று. தீமையான காரியங்களை அவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டு வந்தார்கள். இதனால்தான் இந்த எரேமியா ஜெபிக்கும் போது அந்த ஜனங்களை எப்படியாகிலும் நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அழுது புலம்பி ஜெபித்ததாக வேதம் சொல்கிறது. எரேமியா அதே அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருந்ததை நாம் காண்போம். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீங்கள் காணவில்லையா? நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், பிள்ளைகள் மாப்பு செய்கிறார்கள். அவர்கள் எனக்காக மனமடி உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்டப்படுத்தும்படி அவர்கள் கணக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் செய்கிற காரியத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்பட்டு அது அவியாமல் எரியும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் செய்த தவறான செயல் நிமித்தம், தேவனுக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய செயல்களை செய்த நிமித்தமாக மரங்களும் மிருகங்களும் கூட பாதிக்கப்படுகின்றன. அங்கே அக்கினி அவியாமல் எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் செய்த காரியங்கள் இப்படியா இருக்கிறது. தேவனுக்கு அவர்கள் வேதனை உண்டாக்கினார்கள், பாகாலுக்கு பலியிட்டார்கள், வானராக்கினிக்கு தீக்கடக்கம் பண்ணுகிறார்கள். அவருடைய புருஷர்கள் விறகு பொறுக்கிறாங்க, பிள்ளைகள் விறகு பொறுக்கிறாங்க, அதுக்கு பூஜை செய்வதற்காக எல்லா காரியங்களையும் அந்த ஜனங்கள் செய்தார்கள். ஆனாலும் இந்த எரேமியா எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டு இருந்தாலும் ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் எப்படியாகிலும் அந்த ஜனங்கள்
ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாகிலும் அவர்களுக்கு மனம் திரும்புதல் வர வேண்டும் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி அனுதினமும் விண்ணப்பம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லை. ஆண்டவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சபை உருவாகி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஏன் ஜனங்கள் உள்ள வரல? ஆண்டவர் ரட்சிக்கப்பட முடியலையா? தவறு எங்கேன்னு சொன்னா நம்ம கிட்டதான் இருக்கு. நம்முடைய ஜெபம் எங்கே? நம் ஆண்டவரை நோக்கி செய்கிற விண்ணப்பம் எங்கே? தேவ சமூகத்துல நாம் எதை கேட்கிறோம், எதை நாடுகிறோம், எதற்காக நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் செயல்படுகிறது, சிந்தனைகள்லாம் இருக்கு என்பதை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 2 நாளாகவும் 29 ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். அந்த நாட்கள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சபையை அவர்கள் சுத்திகரித்தாங்க, பரிசுத்தப்படுத்தினாங்க. சபையை பரிசுத்தப்படுத்தினாங்க. இன்றைக்கு நம்ம எப்படி நம்ம பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா, நம்மை சுத்திகரிப்பதற்கான சுத்திகரிப்பு ஜெபம். நாம் தான் ஆலயம், நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கோம். நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயம். தேவன் நமக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறார். இந்த ஆலயத்தை நாம் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுத்திகரிக்கக்கூடிய செயலை ஆசாரியர்கள் தான் செய்யணும். என்ன செய்யணும்? சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை வைக்கணும். ஜனங்கள் செய்த தவற்றை சொல்லி அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடும்படியாக ஜனங்களை நடத்தணும். முதலாவது ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அத்தல்ல, அப்படித்தான் இந்த செயலை அவர்கள் ஆசாரியர்களும் லேவியர்களும் சேர்ந்து செய்தார்கள். இரண்டாவதாக யோவேல் 2:17 வாசிப்போம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை படிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆசாரியருடைய என்ன செய்யணும்? மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்திற்கும் ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்களாக. இரண்டாவது வேலை, ஆசாரியருடைய வேலை என்ன வேலை? என்ன வேலை? அழுகிற வேலை. யாருக்காக? ஜனங்களுக்காக. எப்படி இந்த எரேமியா அந்த ஜனத்திற்காக, அந்த ஜனங்கள் செய்கிற செயலுக்காக எப்படி அவன் மனம் கசந்து, தேவனுக்கு விரோதம் அல்லவா செயல்களை செய்கிறார்கள், தேவனுக்கு கோபமூட்டுகிற வார்த்தைகளை பேசுகிறார்கள், தேவனுக்கு கோபமூட்டுகிற செயலை செய்கிறார்கள் என்று சொல்லி எப்படி அந்த எரேமியா அழுதானோ, தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தானோ, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நீ விண்ணப்பம் பண்ண கூடாது என்று சொல்லி தடை செய்திருந்தாலும் கூட, தடுத்தாலும் கூட, அவன் தேவனை நோக்கி எப்படி விண்ணப்பம் செய்து அழுதானோ, அதே போல நாமும் தேவ சமூகத்துல இந்த இடத்துல ஜனங்களுக்காக மன்றாடி அழுது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆத்துமா சும்மாலாம் வரவே வராது. ஒரு ஜனத்தை திருப்புனா சும்மா கிடையவே கிடையாது. சாதாரண ஒரு செயலே அல்ல. அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும். நம்ம நினைக்கிறோம் ஒரு ஃபார்மெட் வச்சிருக்காங்க, இப்படி செஞ்சா வந்துருவாங்க, இப்படி டாக்ஸ் கொடுத்தா வந்துருவாங்க,
இப்படி ஒரு படக்காட்சி ஊழியை செஞ்சா வந்துருவாங்க, அதை செஞ்சா வந்துருவாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு காரணிகள் தான். ஆனால் ஆசாரியருடைய வேலை அங்கே இருக்கு. வேதம் இந்த டாக்ஸ் கொடுக்கறது இந்த இதெல்லாம் சொல்லவே இல்லை. கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இதுல ஒரு செஞ்ச உடனே ஒரு 10,000 பேருக்கு ஒரு டாக்ஸ் கொடுத்தா அதுல ஒரு சாட்சி கேட்க முடியும். ஒருவர் ஏதோ நான் அந்த டாக்ஸை படித்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணிகள் தான். ஆனால் அதுவே ஊழியம் அல்ல. அதுதான் ஊழியம். ஆனால் பிரதானமாய் செய்யக்கூடிய காரியம், பிரதானமாய் செய்யக்கூடியது ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல இங்கு அழுது புழந்ததாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆசாரியன் அந்த செயலை செய்யணும். முதல்ல சுத்திகரிப்பு வேலையை செய்யணும். இரண்டாவது நாம் பார்த்தோம், ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கு நடுவே அழுது கர்த்தாவே என்று சொல்லி நீர் உமது ஜனங்களை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்கள் பழிக்கு நிந்தைக்கும் சுதந்திரத்துக்கும் ஒப்புக்கொடாதீரோம் என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். நம்ம கூட இந்த செயலை செய்யும் போதுதான் ஜனங்களுடைய அந்த மனம் திரும்புதல் வரும். இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இவ்வளவுதான் ஆட்கள். நம்ம செய்கிற ஊழியத்துக்கு கனி இவ்வளவுனா இவ்வளவுதான். ஆனால் ஒரு ஆத்துமாவை திருப்பக்கூடிய அந்த ஒவ்வொருவரும், ஒருவேளை அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படலைன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, நரக ஆக்கினையை தான் அடைவாங்க. நம்ம அவங்கள பார்ப்போம். எவ்வளவு கஷ்டமான காரியம். ஒவ்வொரு நொடியும் மரிக்கிறவர்கள் அங்கே நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போறாங்க. ஆத்துமாவை திருப்பக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய அழுகையும் மன்றாடுதலும். தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜனங்களுக்காக போராடி ஜெபிக்கும் போது, இந்த எரேமியா போல போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு? ஜனங்களுடைய மனதை திருப்புகிறவராக மாறிவிடுவார். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக கால விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். நீங்க இங்க வந்து ஜெபம் பண்ணி அழுது நீங்க ஜனங்களுக்காக பாரப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்காக தோல் கொடுக்கக்கூடிய ஆட்களை தேவன் அனுப்புவார். நீங்க சொல்றத ஜனங்களுக்காக பலி, அதாவது தேவனுடைய சித்தம் அதுதான். யாவரும் ரட்சிக்கப்படணும், அதுக்குதான் பாரப்படணும், அதுக்குதான் வேதனைப்படணும். அப்படிப்பட்ட கண்ணீர், அப்படிப்பட்ட கூக்குரல், அழுகை உங்கள் உள்ளத்திலிருந்து நம் உள்ளத்திலிருந்து வருகிற போது நமக்காக தோல் கொடுக்கக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் அனுப்புவார். இங்கே வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எஸ்ரா அப்படி விண்ணப்பம் பண்ணாரு, அதை அறிக்கையிட்டாரு. அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் எல்லாம் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேல் வசிங்கத. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கானியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடத்துகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடு உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. அங்க இந்த எஸ்ரா அந்த காரியத்தை செய்யும்போது அங்க இருக்கிற ஜனங்களில் ஒருவனாகிய ஏலாமின் புத்திரன் ஒருவனாகிய எகியோனின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்தின் ஜனங்களோடு அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அந்த உணர்வு, அந்த செயல்
அந்த உள்ளத்துல குத்துகிற அந்த காரியம் அந்த ஜனத்துக்குள்ளே அந்த நாட்களிலே வந்தது. அதுதான் வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. இன்றைக்கும் கூட நாம் ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் அழுது புரண்டு செபிக்கிற போது, ஆலயத்திலிருந்து செபிக்கிற போது நிச்சயமாக ஜனங்களை ஆண்டவர் கூட்டி வந்து சேர்த்துக்கிறார், கட்டாயமாக சேர்த்துக்கிறார். அதுதான் வேதம் சொல்லி. இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். என்ன ஜனங்கள் சொன்னோம், வரல. இத்தனை பேர் இருந்தாங்க, அது கூட வரல. ஏன் வரல? செய்கிற காரியங்கள் என்ன இங்கே வர விடாது. மற்ற ஞாயிற்றுக்கிழமை விட வரலாம், மற்ற நாட்கள்லாம் கூட்டம் வச்சா வராது. காரணம் அவங்க போனால் ஏதாவது தொழில் பண்ணல, டிவி பார்த்தீங்க, இதை என்டர்டைன்மெண்ட். அதனால் இந்த நேரத்தில் அந்த செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது கிடைச்சா தானே வருவாங்க. ஆனால் நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய அழுகை இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற போது ஜனங்களுக்குள்ளாக மனம் திரும்புதல் அடைவார்கள். மனம் திரும்பி ஆலயத்திற்குள்ளாக அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். இதுதான் மூன்றாவதான காரியம். ஒன்று பார்த்தோம், சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தத்திற்குரிய கூட்டங்கள் இங்கே நடத்தப்பட வேண்டும். ஒருத்தர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, அந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அதான் முதல் ஆலயத்தை சுத்திகரிப்பு. இரண்டாவது, ஜனங்களுக்காக இந்த ஆலயத்திலிருந்து தேவனை நோக்கி அவங்க செய்த செயல்களை சொல்லி 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 அதான் நம்ம இறைமையில வாசித்தோம். அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்றத வேதம் தெளிவாய் சொல்லிச்சு. ஆனாலும் இந்த இறைமையா அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவரே நீங்க அவங்கள மன்னிங்க, ஆண்டவரை அந்த ஜனத்தை பக்கமாய் திருப்புங்க, அவங்க விட்டு தூரம் போனாலும் பரவாயில்ல, நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லி அங்கே விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு வாசித்து பார்க்கும்போது ஜனங்களை அவரிடமாய் திருப்பினார், கொண்டு வந்தார். எவ்வளவு கொடூரமான காரியங்களை ஜனங்கள் தேவனுக்கு கோபமூட்டினாலும், பல காரியங்களை செய்தாலும், ஒரு இந்த எரேமியாவுடைய அந்த ஜெபம் ஜனங்க அந்த ஆண்டவரையே அப்படியே மனது இலக செய்து விட்டது. எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை எல்லாவரையும் மன்னித்து அவர் நம்முடைய சமூகத்தில் மீண்டுமாய் அவர் அணைத்துக் கொண்டார், சேர்த்துக் கொண்டார் என்று என் வசனங்களை நாம் வாசிக்கும் போது கேட்க முடிகிறது. ஏன் நம்ம இந்த காரியங்களை செய்ய முடியாது? ஏன் இதை செய்ய முடியாது? நம்முடைய வேலை செஞ்சாலும் சரி, மீத நேரம் இருக்கிறது. ஜனங்களுக்காக நாம் செய்தது என்ன? ஆத்துமாக்களுக்காக நாம் செய்த செயல் என்ன? ஆத்துமாக்களுக்காக நாம் செலுத்தின விளக்கிரயம் என்ன? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து செயல்படும்போது நிச்சயமாக தேவன் ஆண்டவரிடத்துல சேர்த்துக் கொள்வார். வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அடுத்த வசனம் வாசிங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். இங்க முதல் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. இக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரியும். செய்கிற தவற சுட்டி காண்பிக்கணும். இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செய்யறதே கிடையாது. அப்படி செஞ்சா என்ன செஞ்சிருவாங்க? சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நீ செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னா ஏன் அங்க போகணும்? இல்லைன்னா ஒண்ணு சபைக்கு போக மாட்டாங்க, இல்லைன்னா வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இந்த நிலை தான் இன்றைக்கு இருந்துக்கிட்டு நம்ம அவங்க செய்கிற தவற்றை சொல்வதே இல்லை. நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் அவங்க கூட சேர்ந்துட்டோன்னு அர்த்தம். நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஒத்து ஊதிட்டோன்னு அர்த்தம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும்
யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் திரும்பி தங்கள் தேவனின் நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அவங்களுக்கு சொல்லாட்ட தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மோடு கூட ஊறி போனது எல்லா காரியமும் பொய் பேசுறது, திருடுறது, சட்டுன்னு ஒரு நிமிஷத்துக்கு 10 பொய் சொல்லி முடிச்சிருவோம். எல்லாம் தவறுதான். ஆனா என்ன செய்யறது இல்ல, சுட்டி காண்பிப்பதில்லை, செய்யற தவற்றை சொல்றதே கிடையாது. அப்படி செய்யறதுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் செய்யறதுதான் சரி, நான் சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்க நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழியை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை இடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அவர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை இங்கே சொல்கிறார்கள். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தவறை அவங்களுக்கு சொல்லி காண்பித்து அதற்காக நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம செய்கிற தவற்றுக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். அப்போதான் அவங்களுக்குள்ளாக அந்த மனம் திரும்புதல் வரும். 1 தெசலோனிக்கர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்கிறது, எங்கள் ஜெபங்களில் நாங்கள் என்ன செய்வோம், இடைவிடாமல் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக இப்போ உங்களுக்கு 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்காம இருக்கவே கூடாது. அதெல்லாம் இந்த நாட்கள்ல கடைசி காலமா இருக்கிறதுனால ஜனங்களுடைய மீறுதல்கள் அதிகம், ஜனங்களுடைய பாவங்கள் அதிகம். அவங்க தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய சம்பவங்கள் கையிலேயே இருக்கு. அப்படிப்பட்ட சூழலிலே நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற நேரங்களில் ஒவ்வொருவருக்காக நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஒன்றுத்தராதபடி கை குறுகி போகவில்லை என்று சொல்லி எரேமியா என்ன செயலை செய்தார், ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆனாலும் நீ அந்த ஜனத்தை திருப்பினதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்களும் கூட இந்த நாள் 5 பேர் தான் ஞானஸ்தானம், 4 வருடங்கள் கடந்திருந்தாலும் வருகிற நாட்கள்ல இந்த ஜனங்களுக்காக இந்த ஆலயத்தில் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிற எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு, என் தேவனே, அந்த ஜனங்களை ரட்சித்து தரும்படியால், மனம் திரும்பும்படியால் உம்முடைய சமூகத்தை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, இந்த இடக்கைக்கும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஆண்டவர், உண்மை தெய்வம் என்று நம்பி ஓடுகிற ஜனங்கள் ஆண்டவர், அவர்களை உம்முடைய பக்கமாய் திருப்பும்படியால், உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும்படியால், உம்முடைய சமூகத்திலே அழைத்து வரும்படியால் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். கர்த்தாவே, அடுத்த ஆண்டுல பெரிய பெருக்கத்தை காண, பெரிய அறுவடையை காண ஆண்டவரே, அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது போல ஒரு வருடத்திற்கு 35 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை எட்ட கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் அதற்குரிய காரியங்களை எங்கள் வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிறதான பாஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிறவர்களாக, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக, நாளையத்தை சுத்திகரிக்கிறவராக தேவன் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, செய்த வேலையை ஆசீர்வதிக்கிறாங்க, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. தலைமை பாஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எடுக்கிற பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். நேரிடங்கள் எப்படியாகலும் ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே அந்த விருப்பம், அந்த வாஞ்சையை நீர் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்படியே எல்லாவற்றையும் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை உடைய சமூகத்தை கொண்டு வருகிறவராக தேவன் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, ஜனங்களுக்காக ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், எடுக்கிற எல்லா செயலுக்கும் கர்த்தர் உறுதுணையா இருங்க. அவரோடு கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு கரங்களை கொடுக்கிறோம். அவர்களும் இணைந்து செயலாற்ற ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை உடைய சமூகத்திற்கு கொண்டு வர, ஒரு ராஜ்யத்திற்கு அழைத்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கிருபையுள்ள கரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.